வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிகரமான செய்தி தான் இப்போது மீண்டும் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் தொடர்ந்து மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே வருகிறது. இப்போது மீண்டும் ஒரு இசையமைப்பாளர் திடீரென இளம் வயதிலே இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் இசை ரசிகர்களையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. வாங்க அந்த பிரபலம் யார், அவருக்கு என்னாச்சு, எதனால் இறந்து போனார்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த ஆண்டு 2024 ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர்களை நம்ம இறந்துக்கிட்டே வரோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு. இந்த மாரடைப்பு தான் சோசியல் மீடியாவில் இந்த மாரடைப்பு என்ற சொல்ல கேட்டாலே ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை பொதுமக்கள் எல்லோருமே பயந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இளம் வயதிலே மாரடைப்பு நிறைய பிரபலங்களையும் பொதுமக்களை நம்ம இழந்துக்கிட்டே வரோம். அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா 2024 ஆரம்பத்தில் நம்ம இளையராஜாவுடைய மகள் பவதாரணி அவங்க மரணம் அடைந்து போனது ஒட்டுமொத்த சினிமா துறையும் அதிர்ச்சி அடை வைத்துள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொல்லு சபா ஜேசு அவர்கள் மாரடைப்பு காரணமாகத்தான் இறந்து போனார். கடைசியாக டேனியல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். 1-2 நாட்களாக அவர் மருத்துவமனை பூரண குணப்பட்டு வீடு திரும்பார் என்று ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா திடீரென மறைந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் பேரதிர்ச்சியாக இருந்தது. இப்போது மீண்டும் ஒரு பிரபலம் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறாரு. அந்த பிரபலம் நடிகர் யார், இசையமைப்பாளர் யாருன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அதிர்ச்சி, சென்னையில் பிரபல இசையமைப்பாளர் திடீரென மரணம். திரையுலகினர் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. 2021 மேதகு திரைப்படத்தின் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் பிரவீன்குமார். இவர் தமிழ் ஈழ விடுதலை போராட்ட வீரர் பிரபாகரனின் வாழ்க்கையை மையமாக வைத்து வெளியான இந்த படத்தில் இவரது இசையால் ரசிகர்களின் தனிப்பட்ட கவனம் ஈர்த்தார். மேதகு திரைப்படத்தின் இசையமைப்பாளராக பிரவீன் அவர்கள் இறைவனிடம் சேர்ந்து விட்டார் என்று படக்குழுவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 2021 மேதகு திரைப்படம் தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் இந்திய சினிமா உலகமெங்கும் வெளியாச்சு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மேதகு பிரபாகரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு மையமாக எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இந்த திரைப்படத்துக்காக 2வது பாகம் வெளியாக இன்னும் சில நாட்கள் இருக்கும்போது திடீரென இவருடைய மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இவர் இன்று மே 2ஆம் தேதி அதிகாலை 6 மணி அளவில் மரணமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது திடீர் மரணம் தமிழ் திரையுலகை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பிரவீன்குமாருக்கு தமிழ் திரையினர், பிரபலங்கள், நண்பர்கள், உறவினர்கள் இரங்கல் பதிவிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.